அலட்சியம் ஒரு அசம்பாவிதத்துக்கு வழிவகுக்கும். அமித் ஒரு உழைப்பாளி வங்கி ஊழியர். அந்த நாள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பதற்கே நேரம் சரியாக இருந்தது. கணினியில் உள்ள புள்ளிவிவரங்களை சரிபார்த்து கடைசி முறை மின்னஞ்சல்களை பார்த்தார். இன்று கடினமான நாள். ஓய்வெடுக்கலாம் என்ற எண்ணத்தில் அலுவலக கணினியை பையில் வைத்து வீடு நோக்கி புறப்பட்டார். வண்டியில் அமர்ந்தபோது கைபேசியை எடுத்து ஸ்க்ரோல் செய்யத் தொடங்கினார். அதற்கிடையில் கணினி மெதுவாக வழுக்கி கீழே விழுந்தது. அமித் கவனிக்கவில்லை. வீட்டிற்கு வந்தவுடன் பணப்பை, கைபேசி மட்டும் எடுத்துக்கொண்டு இறங்கிவிட்டார். ஆனால் அலுவலக கணினி வண்டியில் மறந்துவிட்டார். சந்தையில் வண்டி நின்றது. டிரைவர் கவனிக்காத கணினியை ராகுல் ஒரு சைபர் குற்றவாளி பார்த்தான். வயிற்றில் சின்ன சிரிப்பு. விரைவாக கதவை திறந்து கணினியை எடுத்துக்கொண்டு கூட்டத்தில் மறைந்து விட்டான். அமித் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் அவருக்கு தெரியாது, பெரிய ஆபத்து வரப்போகிறது. இதே நேரத்தில் ராகுல் தன் அறையில் கணினியை திறந்தான். கடவுச்சொல் ஏதும் இல்லை. அவன் கண்களில் மகிழ்ச்சி. என்ன ஒரு மடத்தனம்! கஸ்டமர் டேட்டா என்ற கோப்புரை அவன் பார்வைக்கு பட்டது. உற்சாகத்துடன் திறந்து உள்ளே பார்த்தான். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை ஒரு மோசடியாளரின் கையில் விழுந்துவிட்டது. அமித் அமைதியாக உறங்கினார். ஆனால் ராகுல் விழித்திருந்து தனது அடுத்த தாக்குதலை திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். நாளை காலை அமித் அலுவலகத்திற்குச் செல்வதற்கு தயாராகிறான். பையை எடுத்தவுடன் கணினி இல்லாதது உணர்கிறான். அதிர்ச்சி அடைந்து அறையில் தேடுகிறான். அது வண்டியிலேயே இருக்கிறது. டாக்ஸி சேவையினருக்கு அழைக்கிறார். நேற்று வண்டியில் நான் மறந்த கணினி. மன்னிக்கவும், அந்த தகவல் பற்றி எனக்கு தெரியாது. இதே நேரத்தில் ராகுல் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி அதிகாரியாக நடித்து அழைக்கிறான். அண்ணா, உங்கள் வங்கி கணக்கில் பிரச்சனை இருக்கிறது. ஓடிபி கொடுங்க. ஒரு முதிய வாடிக்கையாளர் தயங்காமல் ஓடிபி சொல்கிறார். கணக்கில் பணம் விரமையாகிறது. வங்கியின் கணினிகள் அலர்ட் அனுப்புகின்றன. பல லட்சம் மோசடியாகிக் கொண்டிருக்கிறது. அமித் அலுவலகத்திற்கு பாய்கிறார். நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். என்கிரிப்ஷன் வைத்திருக்கிறீர்களா? அமித் தலை குனிகிறார். ஒரு கணினி ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களின் தரவை அச்சுறுத்துகிறது. ராகுல் தன் வெற்றியை கொண்டாடுகிறான். என்ன அருமையான வேலை! யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் போலீசார் அவனது டிஜிட்டல் தடங்களை கண்டுபிடிக்கிறார்கள். ஏடிஎம் கண்காணிப்பு கேமரா அவனை படம் பிடித்தது. அவன் போர்த்திகோவை மாடியில் இருக்கிறான். போலீசார் அவனை சுற்றி வருகின்றனர். நீ சைபர் மோசடியில் கைது செய்யப்படுகிறாய். ராகுலின் முகம் வெண்மை ஆகிறது. முயற்சி செய்வதற்கு முன்பே பிடிபட்டுவிட்டான். அமித் கவலையில் ஆழ்ந்துள்ளார். ஒரு சிறிய தவறு வங்கியின் நம்பிக்கையை சிதைத்துவிட்டது. பாடம்: கணினியை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். கடவுச்சொல், என்கிரிப்ஷன் போன்ற பாதுகாப்புகளை முன்னதாகவே பயன்படுத்த வேண்டும். மிகவும் முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய சாதனங்களை எளிதாக இழக்கக்கூடாது. ஒரு சிறிய அலட்சியம் பெரும் நஷ்டத்திற்கு காரணமாகலாம்.